சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம நிறைய லோன்ஸ் வாங்கி வச்சுருப்போம். ஒன்று ஒரு அமௌண்ட் இருக்கும், ஒன்று நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கம்மியான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே ப்ராஃபிட் பண்ணும்போது கடைசியில் அவங்க பண்ணுற ப்ராஃபிட்டில் அவங்களால என்ஜாயே பண்ண முடியல. கடைசியில் அது எல்லாமே எங்கே ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க முக்கால்வாசி எதை வாங்கி வச்சுருக்காங்களோ இல்லையோ, கடன் மட்டும் வாங்கி வச்சுருக்காங்க. எல்லோரும் வாங்கி வச்சுருக்க ஒரே ஒரு பொருள் எல்லாருக்கிட்டே இருக்கிறது என்னென்னா கடன். Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நான் நார்மலாக நிறைய பேர்கிட்ட பேசும்போது எப்படி வாழ்க்கை போகுது அப்படின்னு கேட்டேன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எல்லாமே நல்லா தான் போகுது, ஆனால் இந்த கடன் தொல்லை மட்டும் நிறைய இருக்குது. சரி, எப்படி அந்த கடன்லாம் சீக்கிரமாக முடிக்கிறது, அந்த விஷயங்கள் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு, நிறைய சைட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க, நிறைய ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்க, நல்லா ப்ராஃபிட் கொண்டு வராங்க. எல்லாமே ப்ராஃபிட் பண்ணும்போது கடைசியில் அவங்க பண்ணுற ப்ராஃபிட்டில் அவங்களால என்ஜாயே பண்ண முடியல. கடைசியில் அது எல்லாமே எங்கே போயிடுதுன்னா, லோனை ரீபே பண்ணுறதுக்கே முக்கால்வாசி காசு எல்லாமே போயிடுது. அதனால் நம்ம எந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோன்னா, எப்படி அந்த லோனை எல்லாமே சீக்கிரமாக முடிக்கிறது, அதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், அந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன், ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க முக்கால்வாசி எதை வாங்கி வச்சுருக்காங்களோ இல்லையோ, கடன் மட்டும் வாங்கி வச்சுருக்காங்க. எல்லோரும் வாங்கி வச்சுருக்க ஒரே ஒரு பொருள் எல்லாருக்கிட்டே இருக்கிறது என்னென்னா கடன். அதனால் மேக்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ நான் ஸ்லோவாக தான் சொல்லித்தரேன், நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் நம்ம எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம லோன் அமௌண்ட் வந்து 10 லட்சம் வச்சுக்கலாமே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வீடு வாங்குறதுக்கு ஒரு 10 லட்சம் நம்ம லோன் வாங்குகிறோம். அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், 7% போட்டிருக்கேன். அதுக்கு டென்யூர் வந்து 25 வருஷம். என்னன்னா 25 வருஷத்துல நீங்க அந்த லோன் வாங்கினதை ரீபே பண்ற மாதிரி, அது பீரியட்னு வச்சுக்கலாம். எத்தனை வருஷத்துல நீங்க முடிக்க போறீங்க அதை தான் இங்க கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், 10 லட்சம் வாங்கியிருக்கோம், அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7 லட்சம் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி 25 வருஷம் நம்ம போடுறோம்னா அதுக்கான இஎம்ஐ இங்க நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இஎம்ஐ கொடுத்துருக்காங்களே, இந்த இஎம்ஐ நம்ம மாசம் மாசம் எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும்னா, உங்களுக்கு மந்த்லி 7068 கட்டுற மாதிரி இருக்கும். 7068 ரூபாய் நம்ம மாசம் மாசம் கட்டுற மாதிரி இருக்கும். 25 வருஷம் முழுசா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க அந்த மாதிரி மாசம் மாசம் கட்டிட்டு கடைசியில நீங்க பார்க்கும் போது எவ்வளவு பே பண்ணிருப்பீங்கன்னா, கிட்டத்தட்ட 21 லட்சம் கிட்ட நம்ம வந்து காசா நம்ம வந்து பேங்க்கு கொடுத்துருப்போம். வித்தியாசமா இருக்கா? நம்ம நார்மலா நினைச்சோம், சார் நான் வாங்கினது 10 லட்சம், நான் எப்படி சார் 21 லட்சம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்காக தான் நம்ம கீழே போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இன்ட்ரெஸ்ட் பெய்டு. நம்ம அந்த 25 வருஷத்துல 7% இன்ட்ரெஸ்ட் போட்டு 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 எவ்வளவு வந்திருக்கும்னா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு 11 லட்சம் வந்திருக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு 11 லட்சம். நீங்க வாங்கினதே 10 லட்சம் தான், ஆனா இன்ட்ரெஸ்ட் அதோட அதிகமா வேற இருக்கு, டபுளா இருக்கு, டபுளோட கொஞ்சம் அதிகம் வேற. அப்ப நம்ம கிட்டத்தட்ட 21 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஹோம் லோன் எதுக்கு நான் பேசிக்ல இருந்து பொறுமையா சொல்லி தரேன்னா, நிறைய பேர் லோன் வாங்குறாங்க, அந்த லோன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியல. அதுக்காக தான் நான் உங்களுக்கு பொறுமையா சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதே மாதிரி நம்ம இஎம்ஐ கட்டிக்கிட்டே வருவோம். சரி, நம்ம என்ன நினைச்சுக்கலாம்னா, ஒரு இன்கேஸ் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு 10 வருஷம் இல்ல 20 வருஷம் நம்ம கட்டி முடிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து அந்த லேண்டை விற்கிறோம்னா வித்துட்டு நம்ம வந்து அப்படியே லோன் அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பீங்க. ஆனா இந்த விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியல. என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க லோன் கட்ட ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க இஎம்ஐ 7,000 ரூபாய் பே பண்றீங்கன்னா, அந்த 7,000 ரூபாய் எல்லாமே அசல்ல போவாது. நீங்க வாங்கி வச்ச கேபிட்டலோட இதுல இருந்து மைனஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் நீங்க பே பண்ற அமௌண்ட் முக்காவாசி எதுல மைனஸ் ஆகும்னா, இன்ட்ரெஸ்ட்ல தான் மைனஸ் ஆகும். சும்மா நான் இங்க அது எல்லாமே உங்களுக்கு ஷீட்டா போட்டு வச்சிருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இதை வேணும்னா நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எது எவ்வளவு உங்களுக்கு அமௌண்ட்டோ அதை போட்டுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வாங்கிருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி எத்தனை வருஷம் டென்யூர், எத்தனை வருஷம் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களோ அதே போடுங்க. அதுல போடும் போது உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ எவ்வளவு பே பண்ணும், பிரின்சிபல் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்ண போறீங்க, இது எல்லாமே காமிச்சிடும். இப்ப நான் அந்த சொன்னேன்ல, என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பே பண்ணும் போது எல்லாமே உங்களுக்கு வந்து
இதுவுக்கு போகாது. கேபிட்டல் அசல்ல இருந்து மைனஸ் ஆகுது, எல்லாமே இன்ட்ரெஸ்ட்ல இருந்தா மைனஸ் ஆகும். சும்மா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த இடத்துல நம்ம போடும்போது 7,000 ரூபாய் நம்ம மாசம் கட்டுறோம்னா, நம்ம அசல்ல எவ்வளவு கட்டியிருக்கோம்னா வெறும் 1,234 ரூபாய் மட்டும் தான் கட்டியிருக்கோம். மீதி 5,000 ரூபாய் இருக்குல்ல, 5,833 ரூபாய், 5,833 எதுக்கு கட்டியிருக்கோம்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கோம் நம்ம. அப்போ இந்த 10 லட்சத்துல நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மாசம் வெறும் 1,234 ரூபாய் அதை மைனஸ் பண்ணீங்கன்னா மீதி இவ்வளவு 9 லட்சம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அந்த மாதிரி அடுத்த மந்த் கட்டுறீங்க. அடுத்த மந்த் என்ன ஆகும்னா 1,242 ரூபாய் தான் கட்டுறீங்க. இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்றோம், 5,826 ரூபாய். எப்போதுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இன்ட்ரெஸ்ட் பேங்க்ஸ் வாங்க தான் செய்வாங்க. எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்றது, அதுக்காக தான் நான் இப்போ ஒண்ணு காட்ட போறேன். இப்போ நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணலாம்னா, நீங்க 25 வருஷம் லோன் வாங்குறது கம்மி பண்ணலாம். சும்மா இந்த இடத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன லோன் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சும்மா எக்ஸல்ல போங்க, இங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸல்ல போயிட்டு உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளவு வேணுமோ நீங்க போயிட்டு 20 லட்சம் வாங்கினீங்கன்னா 20 லட்சம் நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு வாங்கியிருக்கீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ 25 வருஷம் இருக்குல்ல, நான் என்ன பண்ணேன்னா 20 வருஷமா போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளவு பே பண்ண வேண்டியதா இருந்துச்சு, 25 வருஷத்துக்கு 11 லட்சம். நான் இப்ப 20 வருஷம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா வெறும் 8,50,000 தான் இன்ட்ரெஸ்ட் வருது. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3.5 லட்சம் கிட்ட கம்மியாகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு, 2 லட்சமா, 2 லட்சம் கம்மியா இருக்கு. என்னன்னா வெறும் நம்ம 5 வருஷம் கம்மி பண்றதுனால, டென்யூர் கம்மி பண்றதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு கம்மியா இருக்குன்னா 2 லட்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு. சரி, இப்ப 20 வருஷம் இருக்கு, இல்ல இன்னும் கம்மி பண்றீங்க, சும்மா சொல்லணும்னா ஒரு 15 வருஷம் போடுறீங்கன்னா என்ன ஆயிடும்னா உங்களுக்கு வந்துட்டு வெறும் 6 லட்சம் தான் ஆகுது. 5 லட்சம் கம்மியாகுது. 11 லட்சம் இருந்துச்சு, 25 வருஷத்துல நம்ம 11 லட்சம் கட்டணும், இப்போ வெறும் 6 லட்சம், 5 லட்சம் அப்படியே கம்மியாகுது. 10 வருஷத்துல நம்ம என்ன பண்ணோம், 5 லட்சம் இன்ட்ரெஸ்ட் நம்ம சேவ் பண்றோம். ஆனா என்னன்னா இன்ட்ரெஸ்ட் சேவ் பண்ணுவோம், ஆனா நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்காக இஎம்ஐ மந்த்லி எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க இந்த மாதிரி வருஷத்தை கம்மி பண்ணும்போது அதே 7,000 ரூபாய் வராது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம 15 வருஷம் நம்ம போட்டதுனால உங்களுக்கு இஎம்ஐ இங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஆயிருக்குன்னா நீங்க மாசம் மாசம் எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்குன்னா 8,988. இல்ல நீங்க 15 வருஷம் வேணாம் சார், 8,000 அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 20 வருஷம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த வருஷம் உங்களால எவ்வளவு கம்மி பண்ண முடியும் அதை கம்மி பண்ணிக்கலாம். 20 வருஷம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் 11 லட்சம் வெறும் 8,50,000 தான் இருக்கு, 2 லட்சம் கம்மியா இருக்கு. ஆனா இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம முன்னாடி வந்து 25 வருஷத்துக்கு 7,000 ரூபாய் கட்டிருந்தோம், இப்ப 7,700 ரூபாய் கட்டும். அப்ப என்ன ஆகும்னா உங்களால அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மி பண்ண முடியும், ஆனா இஎம்ஐ அதிகமா பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களால இந்த மாதிரி முடியும்னா நீங்க பண்ணிக்கலாம். முடியாதவங்களுக்கு என்ன பண்றது, என்கிட்ட காசு இல்லை சார், அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னால வந்துட்டு 8,000 ரூபாய் எல்லாம் கட்ட முடியாது, என்கிட்ட 7,000 ரூபாய் இருக்கு, அந்த 1,000 ரூபாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான், கொஞ்சம் டைம் கிடைச்சு நான் கட்டிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு 12 மாசம் இல்ல கொஞ்சம் நாள் இருந்தா அதுக்கப்புறமா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக ஒரு சொல்யூஷனும் வச்சிருக்கோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் 2 சொல்யூஷன். என்னன்னா நீங்க சீக்கிரமா முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 சொல்யூஷன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா எக்ஸ்ட்ரா இஎம்ஐ எவ்ரி இயர் அப்படின்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்களா, ஒரு காலம். இது ஒண்ணும் கிடையாது. என்ன மீன் பண்றாங்கன்னா ஒரு வருஷமும் நீங்க என்ன பண்ணுங்க, இஎம்ஐ நம்ம பே பண்றோமா, இப்ப மந்த்லி 7,000 ரூபாய் பே பண்றோம், ஒரு வருஷமும் என்ன பண்ணுன்னா ஒரு மாசத்தோட இஎம்ஐ என்ன பண்ணுங்க எக்ஸ்ட்ரா கட்டு. உங்களால என்ன பண்ணுங்க, 12 மாசம் இருக்கு, 12 நாள் இருக்கு, சாரி 12 மாசம் இருக்கு, ஒரு வருஷம் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அந்த 12 மாசத்துக்குள்ள கொஞ்சம் காசு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா அந்த காசை எக்ஸ்ட்ரா இஎம்ஐ மாதிரி கட்டுங்க. சும்மா அந்த மாதிரி கட்டுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், என்ன யூஸ் இருக்கு, என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். சும்மா இப்ப நான் என்ன பண்றேன், வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ மட்டும் எக்ஸ்ட்ரா போடுறேன், அதனால 1 போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். அந்த மாதிரி என்ட்ரு கொடுக்கும் போது இந்த இடத்துல வராது, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம எங்க பே பண்ணிருப்போம் அந்த லெவல்ஸ் எல்லாம் எங்க வரும்னா இந்த இடத்துல வரும், நாங்க எங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. இது வந்து நார்மலா இருக்கிறது. இது வந்துட்டு நம்ம இந்த இதுவும் இல்லாம பண்ணீங்கன்னா நார்மலா 11 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரே ஒரு இஎம்ஐ மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ற மாதிரி இருக்குன்னா 8,78,000 வெறும் அவ்வளவுதான் பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் கிட்ட சேவ் ஆகுது. ஒரு 2 லட்சம் வச்சுக்காம சும்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம். 2 லட்சம்ன்றது அதிகம் தானே. 2.25 லேக்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் தான். என்னன்னா உங்களால ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா பே பண்ணும்போது என்ன ஆகும்னா
உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுது. அதே மாதிரி டென்யூர் சொல்றாங்களா, இந்த 25 வருஷம், இந்த 25 வருஷம் அப்படியே ரெடியூஸ் ஆகும். இப்போ சும்மா அது எவ்வளவு தூரம் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பாக்கலாமா? அப்படியே நம்ம போகும்போது நம்ம நார்மலா 25 வருஷம் கட்டியிருப்போம். அது எந்த இடத்துல இஎம்ஐ ஸ்டாப் ஆகுதுன்னா, இங்க பாத்தீங்கன்னா 0 ஆகுது பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா அது எங்க வருது பாத்தீங்கன்னா 246, 246 மாசம் மட்டும் தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். 246 மாசம்னா கிட்டத்தட்ட 20 வருஷம், 5 வருஷம் அப்படியே சேவ் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்றோம்னா ஒரே ஒரு இஎம்ஐ மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கட்டுறோம். அதுல என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு 5 வருஷம் சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அப்படியே பாத்தீங்கன்னா 2 லட்சம், 2.25 லட்சம் கிட்ட என்ன ஆகுது, சேவ் ஆகுது. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல உங்களால கொஞ்சம் திடீர்னு நம்ம காசு சேர்த்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு, ஏதோ ஒரு போனஸோ லம்சம் அமௌண்ட்டோ வருதுன்னா வருஷத்துக்கு 2 மாசத்தோட இஎம்ஐ பே பண்றீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஒண்ணுத்துக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். எந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து வருஷத்துக்கு வந்து 2 மாசம் பே பண்ண முடியுதுன்னா இங்க பாருங்க எங்கேயே ஸ்டாப் ஆகுதுன்னா இந்த 0 கார்டு தான் இன்ட்ரெஸ்ட் பே 0 கார்டுல இந்த இடம் எங்க பாத்தீங்கன்னா 210, 210 மாசமா, 210 மாசம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 17 வருஷம், வெறும் 17 வருஷம் அப்படியே திருப்பி ஒரு 2 வருஷம் என்ன ஆகுதுன்னா கம்மியாகுது. அதனால முன்னாடியே பாருங்க, டென்யூர் கம்மி பண்ண முடியாதவங்களுக்கு, அந்த 25 வருஷத்தை கம்மி பண்ண முடியாதவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டினா நல்லா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். செகண்ட் சொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. திருப்பி நான் 0க்கு போயிடுறேன், 0 பண்ணோன்னு எல்லா விஷயமும் வந்துடும். இப்ப செகண்ட் சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஎம்ஐ இன்க்ரீஸ் பை பர்சன்டேஜ் எவ்ரி இயர். இல்ல சார், என்னால வருஷம் என்னால வந்துட்டு 7,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்ட முடியாது, ஆனா கொஞ்சம் அமௌண்ட் என்னால வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக முடியும். ஏன் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. இப்ப நம்ம நார்மலா எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருப்போம். வேலை செய்யறவங்களுக்கு முக்கால்வாசி எல்லாருக்கும் இயர்லி இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. நீங்க சாதா கம்பெனி எடுத்தீங்கனாலும் 5% மினிமம் 10% மினிமம்ன்றது இன்க்ரிமெண்ட் நிறைய கம்பெனில கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும், உங்களால லோன் அமௌண்ட் கொஞ்சம் காசு அதிகமா சம்பாதிக்கிறீங்கன்னா லோன் அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கட்டலாம். அதுக்கு வந்து எவ்வளவு கட்டுறீங்க, சும்மா ஒரு 5% வச்சுக்கலாமே. 5% கட்டுறீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு. வெறும் நான் வேற எதுவுமே மாத்தல, வெறும் 5% என்ன பண்றோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி 5% நம்ம கட்டுற இஎம்ஐ மட்டும் இன்க்ரீஸ் பண்றேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க. முன்னாடி 11 லட்சம் இருந்தது, இப்ப வெறும் 6,59,000, ஒரு 4.5 லட்சம் கிட்ட கம்மியாகுது. ஆனா இஎம்ஐ எப்படி பே பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல அதுவும் கிளியரா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க பர்சன்டேஜ் போடும்போது கிளியரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 12 மாசத்துக்கு நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா 7,068 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு வருஷம் முடிஞ்சு 13வது மாசத்துல இருந்து 7,400 ரூபாய் கட்டுறீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 300 தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அடுத்த வருஷத்துல இருந்து 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். 300 ரூபாய்ன்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாமினல் தான். ஏன்னா இப்போ இன்கேஸ் நம்ம 7,000 ரூபாய் மந்த்லி இஎம்ஐ கட்டுறோம்னா நார்மலா 40,000 சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க, இல்ல 50,000 சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலா இந்த இதெல்லாம் கட்டுவாங்க. இப்போ வெறும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் 350 ரூபாய் தான் வருது. அதனால என்ன பண்ண முடியும், நம்மளால கொஞ்சம் கட்ட முடியும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்படியே அடுத்த 24 கழிச்சு பாத்தீங்கன்னா 7,400 ரூபாய்ல இருந்தது 7,792, 7,792 மாதிரி இருக்கு. எதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 371 ருபீஸ், 370 ரூபாய் தான் கொஞ்சம் அதிகமா கட்டுற மாதிரி. ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கட்டுறோம்னா வெறும் 370 ரூபாய் தான் கட்டுறோம். ஒரு அமௌண்ட்க்கு ஒரு மாதிரி வரும். இப்ப 10 லட்சத்துக்குன்னா இவ்வளவு இருக்கு, 5 லட்சத்துக்குன்னா இன்னும் கம்மியாகும். நீங்க வந்து 3,500 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கும் நீங்க 150 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். என்னன்னா ஒரு அமௌண்ட்க்கு ஒரு மாதிரி வரும். நம்ம எல்லாமே கிளியரா கொடுத்தாச்சு, எல்லாமே உங்களுக்கு ஈஸியா ஆக்சபிளா கொடுத்துருக்கோம். என்னென்ன இருக்கோ எல்லாமே போடுங்க, இந்த விஷயங்கள்ல போடுங்க, எல்லாமே உங்களுக்கு கிளியரா கொடுத்துருவோம். இப்ப தெரியுதா, என்னன்னா சிம்பிளா நம்ம ஒரு 5% இன்க்ரீஸ் பண்றதுனால நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம டேஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 169 மாசம். 169 மாசம்னா கிட்டத்தட்ட 20 வருஷமா, சாரி 14 வருஷத்துலயே முடிஞ்சிச்சு. வெறும் நீங்க 5% இன்க்ரீஸ் பண்றதுனால வெறும் 14 வருஷத்துல நீங்க இஎம்ஐ முடிச்சிட்டீங்க. இல்ல வந்து 10% இன்க்ரீஸ் பண்றீங்கல்ல, 9% இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இப்ப இன்கேஸ் நம்ம 10% இன்க்ரீஸ் பண்றோம்னா
மாசம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வருது, இல்லை லம்சம் அமௌண்ட் எதனாச்சும் வருது, 10% இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் 5 லட்சம் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். அது எப்போ முடிஞ்சதுன்னா வெறும் 131 மாசம்னா உங்களுக்கு வெறும் 10 வருஷம், 10 வருஷத்துல நீங்க இஎம்ஐ முடிக்கிற மாதிரி இருக்கும். சொல்ல வர்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க லோன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா, ஒண்ணு நீங்க நார்மலா கம்மி பண்ணணும்னா இயர்ஸை கம்மி பண்ணணும். நீங்க வாங்கி வச்ச லோன் எத்தனை வருஷத்துல நீங்க அடைக்கிறீங்களோ அந்த டென்யூரை வந்து கம்மி பண்ணணும். 20 வருஷமோ 25 வருஷமோ கம்மி பண்ணணும். அப்படி கம்மி பண்ணீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க வந்து அதிகமான அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாருனாலையும் முடியாது. அதுக்காக தான் இந்த 2 விஷயங்கள் இருக்கு. என்னன்னா ஒரு வருஷமும் 1 மாசத்துக்கான இஎம்ஐ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டலாம். இது வந்து கொஞ்சம் எல்லாருனாலையும் முடியும். ஏன்னா நம்ம அந்த 12 மாசம் இருக்கிறதுனால 12 மாசம் என்னும் போது 365 நாள் அந்த மாதிரி பாருங்க. 12 மாசம் போது சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். 365 நாள்ல நம்மளால கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். சேவ் பண்ண முடியாதுதான் கிடையாது. கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு மந்த்துக்கான இஎம்ஐ ஈஸியா சேவ் பண்ணலாம். கொஞ்சம் வாயை கட்டி போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா கட்டி போட்டாதான் சீக்கிரமா நம்ம என்ன பண்ண முடியும், லோன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் வாயை கட்டி இல்ல கையை கட்டி அந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா கட்டலாம். ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா கட்டும் போது உங்களுக்கு வந்து நார்மலா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகுது, நீங்க கட்டுற அந்த டேஸும் அப்படியே கிராஜுவலா கம்மியாகுது. அதே மாதிரி இல்ல சார் என்னால வந்துட்டு ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா கட்ட முடியாது, வருஷத்துக்கு ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா கட்ட முடியாதுன்னா உங்களால என்ன பண்ணிக்கலாம், நீங்க பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இஎம்ஐ பே பண்றத கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணலாம். அதுக்கு நான் வெறும் நார்மலா நீங்க 5% போட்டாலே உங்களுக்கு டென்யூரும் கம்மியாகும். டென்யூர்னா முன்னாடியே சொன்னோம்னா அந்த பீரியட், நீங்க 25 வருஷம் பே பண்றீங்கன்னா அது அப்படியே 5% போட்டாலே உங்களுக்கு 14 வருஷம் தான் வருது வெறும் 5%. ஆனா நீங்க கட்டுறது என்னவோ மாசம் வந்து 300 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க. எவ்வளோ, 7000 ரூபாய்க்கு. அதனால இந்த மாதிரி பண்ணும் போது உங்களால என்ன பண்ணலாம், லோனை சீக்கிரமா முடிக்க முடியும். லோனை சீக்கிரமா முடிக்கிறது மட்டும் இல்லாம, நல்லா புரிஞ்சுக்கோங்க, லோனை சீக்கிரமா முடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட காசையும் சேவ் பண்றோம். நிறைய காசு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது அதிகமா தான் இருக்கு. ஒன்றும் சொன்ன மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் ப்ராஃபிட் பண்ணும். அதனால அவங்க அந்த மாதிரிதான் லோன் கொடுப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த சீக்கிரமா முடிக்கிறதுனால லோன் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்க என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிதான் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியல, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா எடுத்துருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோவுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நார்மலாக ட்ரேடிங் பற்றி தான் எடுக்கிறோம். இருந்தாலும் இதை பற்றி ஏன் போகிறோம்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஆனால் அதோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் முக்கால்வாசி அதிலே போயிடுது. அதனால் இதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களால் ப்ராஃபிட்டை வந்து சேவ் பண்ண முடியும். உங்கள் ஃப்யூச்சரையும் உங்களால் செக்யூர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.